ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி. எக்கே பிடிக்காத குட்டீஸ் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சிறிதளவு ஜீரகம். இப்போது தேவைக்கேற்ப சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஆனியனை நான் கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3 ஸ்பூன் சேமியா எடுத்துக்கலாம். நான் கோதுமை சேமியா எடுத்துருக்கேன், வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு எக்கை உடச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு நம்ம ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இன்க்ரீடியன்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். நல்லாவே ஊறிடுச்சு. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சும் எடுத்துக்கலாம், இல்லை தோசை மாரி லைட்டாக எண்ணெய் ஊற்றியும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பொருளை வச்சு எக்கையும் கடல மாவையும் மட்டும் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. தேங்க்யூ.